மேடம் இது ஒரு பொண்ணுக்கு பாலியல் துன்பம் நடந்ததுன்னு சொல்லியும் இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை, ஏன் போடல என்ன ஏதுன்னு அவங்க வந்து எங்ககிட்ட கொடுத்துருக்காங்க மேம். நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டிருந்தோம், அவங்க கொடுத்த நம்பர்ஸில் எல்லாமே கால் பண்ணி கேட்டிருந்தோம். பிஆர்ஓ மேலே கொடுத்துருக்காங்க, அது ஒரு சிஎஸ்ஆர் போட்டிருக்கு. அப்புறம் அவங்க பொண்ணு மேலே பாலியல் துன்பம் நடத்தினதா சொல்லி அவங்க ஒரு சிஎஸ்ஆர் உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்காக தான் மேம் கால் பண்ணோம். ஹலோ, சொல்லுங்க மேடம். நீங்கள் தான் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொன்னீங்க, அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லுவாங்க மேடம். இல்லை மேடம், நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் மழுப்பி பேசுகிறதுனால இங்கே டவுட்டாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மேம், சிஎஸ்ஆர் போட்டீங்க, என்ன இல்லை 1 செகண்ட் மேம், நீங்கள் அலமேலுக்கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. ஒரு நிமிஷம், உங்கள் எஸ்ஐ ஐஓ போட்டுட்டாங்க. ஐஓ என்ன ரிப்போர்ட் போட்டாங்கன்னு ஐஓக்கு கேட்டால் ஐஓ சொல்ல மறுக்கிறாங்க, இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லுங்கன்றாங்க. சிஎல் முடிச்சு வந்திருக்கேன். அந்த அந்த கண்டிஷன் பற்றி தெரியாதுங்க மேடம். அப்போ மேம் ஒரு இன்ஸ்பெக்டர் உங்களுக்கே தெரியலன்னு சொன்னால் இந்த வாய்ஸு அப்படியே நான் போட்டுட்டோமா மேம்? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஒரு இன்ஸ்பெக்டர் இல்லை மேடம். அப்போ நீங்கள் இன்ஸ்பெக்டர் நம்பர் தான் சொல்லி அந்த அம்மா கொடுத்தாங்க, தேவிகா மேடமு. அவங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தானே, அப்போ தப்பாக நம்பர் கொடுத்தாங்களா? ஒரே நிமிஷம் இருங்களேன் மேடம், ஒரே நிமிஷம் இருங்க மேடம். வணக்கம் மேடம், சொல்லுங்கள் மேடம். மேடம் வணக்கம் மேடம், என்னோட பேர் கயல்விழி. நான் அம்மா எக்ஸ்பிரஸோடைய ஸ்பெஷல் ரிப்போர்ட்டராக இருக்கேன். எனது டெய்லி பேப்பர் மேம், ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் இருக்கேன். எனக்கு பெண்களுக்கு பாலியல் துன்பம் சொல்லிட்டு அவங்களுக்கு சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆர் கிடைக்கல, அவங்க எந்த ஒரு கண்டிஷனையும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அலமேலுன்றவங்களும் ஸ்ரீ சூர்யான்ற ஒரு பெண்ணும் வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த தகவலை கேட்டோம். அம்மா வந்து பிஆர்ஓ ஜெயா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அது வந்து சிஎஸ்ஆர் போட்டிருக்கு. பொண்ணு வந்து ராபர்ட் என்கிறவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் சிஎஸ்ஆர் போட்டிருக்கு. எலண்டோவில் வந்து நடராஜன் சார் அங்கே விசாரிக்கிறாங்க. இந்த பக்கத்தில் உங்ககிட்ட வந்திருக்கு. இதோடைய ரிப்போர்ட் என்னன்னு கேட்கறதுக்காக ஐஓ யாருன்னு பார்த்தா தேவிகா மேடம் தான் ஐஓவான தேவிகா மேம் கிட்ட நான் இப்போ பேசினேன். எனக்கு இந்த ரிப்போர்ட்டை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாதுன்னாங்க. ஐஓவை நான் அவங்களுக்கு ரிப்போர்ட் தெரியலன்னு சொன்னால் அதுவே முதல் குற்றம். ரெண்டாவது, நீங்கள் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கிங்க, என்கிட்டலாம் நீங்கள் எதுவும் கேட்காதீங்கன்னு சொன்னாங்க. இப்போ உங்கள் நம்பர் கொடுத்து உங்ககிட்ட பேச சொன்னாங்க. ஆனால் இப்போது மேடம் ஒருத்தவங்க பேசுகிறப்போ தகவலை சொல்ல மறுக்கிறாங்க. ஏன்னா பத்திரிகையாளர்கள் தகவல் கேட்டு உண்மையை அறிஞ்சு தான் நாங்கள் போடுறோம். நாங்கள் வந்து கேட்காம போட்டால் போலி நிருபர் நீங்கள் சொல்லலாம். நாங்கள் கேட்குறப்பவே நீங்கள் இப்படி பண்ணால் நாங்கள் என்ன மேம் சொல்கிறது? என்ன இருக்குன்னு தானே மேம் நாங்கள் கேட்குறோம். அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மையா, என்ன ஸ்டெப் எடுத்திருக்கோம், எஃப்ஐஆர் போட முடியுமா முடியாதா, இல்லை என்ன ஒரு கண்டிஷன் நீங்கள் சொல்லலாம்ல மேம்? மேடம் சொல்லுங்க மேடம். ம் நேர்லயே வந்துருங்க மேடம். இல்லை எனக்கு நேரில் இல்லை மேம், நான் சென்னையில் இருக்கேன். நான் சென்னையோடைய ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர், சரிங்களா? எல்லா மாவட்டத்துலேயும் நான் இப்போ எடுக்கிறவ. நீங்கள் இந்த ஏதாவது சொன்னீங்கன்னா ஓகே, இல்லை நீங்கள் சொல்ல மறுக்கிறீங்கன்னா மாவட்ட கலெக்டருக்கும் சிஎம்க்கும் இந்த வாய்ஸ் ரெக்கார்டை நான் அப்படியே அனுப்பி வைப்பேன். சார் இது நல்லா இருக்கா அப்படின்னு டிஜிபிக்கும் அனுப்பி வைப்பேன். நாங்கள் எங்களுடைய பத்திரிகை தர்மத்துப்படி நாங்கள் கேள்வி கேட்குறோம். கேள்விக்கு பதில் கொடுக்காம எங்களை வர சொல்கிறாங்கன்னு நாங்கள் கேட்போம். மேடம் சொல்லுங்க. அலமேலு அந்த பாப்பா ஒன்று கொடுத்துருங்க, ஸ்ரீசக்தியா, அவங்களுக்கு வந்து சிஎஸ்ஆர் போட்டிருக்கு. ஆமாங்க மேடம். அவங்களுக்கு பாலியல் துன்பம் நடந்ததா என்னன்னு இது வரைக்கும் விசாரணை பண்ணீங்களா? ஏன் இத்தனை நாளாக எஃப்ஐஆர் போடலை மேம்? மேடம் கூப்பிட்டாச்சு, சம்மன் கூப்பிட்டு வர சொன்னோம், அவங்க வரல, ஆஜராகல. இல்லையா, அவங்க வந்தாங்களாமே, வந்ததுக்கு தான் நீங்கள் ரெஸ்பான்ஸே பண்ணாமல் ராபர்ட் என்பவருக்கு தான் நீங்கள் வந்து நியூஸ் 18ல் இருக்கவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்படி இல்லைங்க மேடம், எல்லா பத்திரிகை நிருபர்களும் இங்கே வந்துட்டாங்க. சரிங்களா? அவங்க வந்து இருங்க நாங்கள் பேசி சால்வ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க, ரிக்வஸ்ட் இருக்காங்க. கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நாங்கள் சிஎஸ்ஆர் போட்டுருக்கோம் மேம். சிஎஸ்ஆர் வந்து ஜஸ்ட் ஒரு இதுதான் மேம், இன்ஃபர்மேஷன் மேம். அது வந்து ஒன்றுமே யூஸ்லெஸ் மேம். சிஎஸ்ஆர் கம்ப்ளைண்ட்டுக்கு கொடுத்தது தான் நீங்கள். நான் கேட்டது ஏன் எஃப்ஐஆர் போடல, சம்மன் கொடுத்து வரலன்னு சொன்னீங்க. சரி, திரும்ப நீங்கள் அடைச்சிங்களா? ஏன்னா அவங்க வந்து எனக்கு எதுவுமே செய்யலைன்னு உங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. டிஎஸ்பி கேட்டு தான் மேடம் செய்யணும் மேம். நான் டிஎஸ்பி சார்கிட்டையும் பேசிட்டேன் மேம், புகழேந்தி சார்கிட்டையும் பேசிட்டேன். புகழேந்தி சாரும் அவர் என்கிட்ட சம்பவத்தை சொன்னார். இருந்தாலும் சம்மந்தப்பட்ட அந்தந்த ஆய்வாளர்கிட்ட நாங்களும்
எடுத்துக்கணுன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் எஃப்ஐஆர் போட முடியாததுக்கு டிஎஸ்பி தான் காரணம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த தகவலை அப்படியே நான் ரெக்கார்ட் போட்டுங்களா? சொல்லுங்கள். உங்கள் இதில் நீங்கள் கொடுக்கறது தான் மேம் ரிப்போர்ட்டு டிஎஸ்பிக்கு. டிஎஸ்பி சொன்னாதான் நான் போடுவேன்னு சொல்கிறது எப்படி மேம்? என்ன மேம்? ஹலோ மேம், கால் மட்டும் கட் பண்ணிடாதீங்க. ஹலோ ஹலோ மேடம், லைனில் இருக்கீங்களா? ஹலோ சொல்லுங்கள் மேடம். மேடம், அந்த டீட்டெயில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்சு முடிச்ச உடனே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க மேடம். அப்படிங்களா மேடம்? நீங்கள் டிஎஸ்பியை கேட்கணும்னு அவசியம் இல்லைல்ல மேடம்? தகவல் டிஎஸ்பிக்கு கொடுக்கணும் மேடம். மேடம் ஒன்றே ஒன்று மேடம். ஆ விசாரிச்சுட்டு முடிச்ச பிறகு தான் மேடம் எதுவுமே. இது சொல்கிறீங்க தெரியுங்களா, இதுதான் நான் நியாயம் மேடம். நான் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் இது இல்லை மேம், எனக்கு ரிப்போர்ட் வந்து கண்டிப்பாக எஃப்ஐஆர் கொடுத்துறேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் போயிடுவோம் மேடம். என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் மேடம். அப்படிங்களா? சரி மேடம், இந்த குரல் பதிவு நான் எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்புகிறேன். நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள். வச்சிடறேன் மேம். ஹலோ வணக்கம் மேடம். மகளிர் காவல் நிலையம் எஸ்ஐ தேவிகா மேடமா மேம்? ஆமாங்கம்மா. என்னோட பேர் கயல்விழி மேம். நான் பத்திரிகை நிருபராக இருக்கேன். ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, 10ஆம் தேதி மீட்டிங் நடக்கிற இடத்துல அலமேலு அம்மையாருடைய பொண்ணு ஸ்ரீ சூர்யா அவங்க பெண் மீது பாலியல் துன்பம், துப்பட்டா இழுக்கப்பட்டது, தலைமுடியை இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லி சிஎஸ்ஆர் போட்டிருக்கீங்க மேம். அதன் மீது நடவடிக்கை என்ன எடுத்திருக்கோம், என்ன நடந்தது மேம்? இது வரைக்கும் அலமேலு ஸ்டேஷன் வரல, எனக்கு தெரியும். பெட்டிஷன் அலமேலு வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்தாங்க. இன்ஸ்பெக்டர் அவங்க என்ன பேசுனாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் பார்த்தேன். மேடம் இருக்காங்க ஸ்டேஷன்ல, வர சொல்லுங்க. இப்போ கூட வந்து இல்லை, நான் அவங்கள வாங்க போங்கன்னு சொல்றதுக்கு நம்ம ஒன்றும் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை பார்க்கல மேம். அவங்க எனக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுங்களா, எங்களுக்கு எஃப்ஐஆர் போடலை, நியூஸ் 18க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்தாங்க. நியூஸ் 18உடைய ஹெட்டு கார்த்திகேயன் சாருக்கும் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கேன். தாமோ அன்பரசன் அமைச்சர் அவர்களுக்கும் இன்ஃபர்மேஷன் நாங்கள் கேட்டுட்டோம். சரிங்களா? டிஎஸ்பி கிட்டேயும் கேட்டிருக்கோம். சார், இது என்ன இருந்தாலும் பாலியல் துன்பம் நடந்ததா நடக்கலையா, அதுதான் மேம். நம்ம எப்படி சொல்ல முடியும்? கம்ப்ளைண்ட் மேம், கொடுத்துருக்காங்க. ஐஓ நீங்க தானே மேம்? மேம் சிக்னேச்சர் பண்ணிருக்கீங்க. சொன்னீங்கல்ல, நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். நீங்க சொன்னீங்க, என்ன கேட்கக்கூடாது, போலீஸை கேட்கக்கூடாது. யார் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஏடபிள்யூபிஎஸ் செங்கல்பட்டுக்கு எஸ்ஹெச்ஓ இன்ஸ்பெக்டர் தான். அவங்களுக்கு தெரியும். எடுத்த உடனே சொல்லிட்டேன். ஓகே, நீங்க இன்ஸ்பெக்டர் மேடமுடைய நம்பர் மட்டும் எனக்கு தர முடியுமா மேம், இஃப் யூ டோன்ட் மைண்ட்? 94981. ஒரு நிமிஷம் மேம், ஒரே நிமிஷம். 98941 சாரிடா 941 வந்து என் நம்பரு. 9498203173. இல்ல ரெண்டா சொல்லுங்க. 9498203173. மேம், இவ்வளவு ஸ்பீடா சொன்னா என்னால டைப் பண்ண முடியல மேம். எனக்கு வாய்ஸ் எனக்கு கிளியரா கேட்கல. வெளியில இருக்கேன்டா, ஹாஸ்பிட்டல் வரைக்கும். ஓகே ஒரு சின்ன ஒன்னொன்னாவது சொல்லுங்க மேம். 94982 அந்த கையில குழந்தைய பிடிச்சிட்டு பேசிட்டு. ஐயோ இல்லைன்னா மேம், நீங்க எனக்கு அந்த நம்பர் மட்டும், இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர், இல்லைன்னா மெசேஜாவது டைப் பண்ண முடியுமா? இன்ஸ்பெக்டருக்கு நான் கால் பண்ணி கேட்டுக்கிறேன். நீங்க இப்ப நான் சொன்ன நம்பர்ல கால் பண்ணிடுங்க. இல்ல 94982 போட்டேன் மேம். 03173. 03173. ஸ்டேஷன்ல இருக்க போடுங்க. சரி மேம்.